இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஈடு இணைச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து உபவாசமும் 7 விதமான கேள்விகளும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட உபவாச நாள் உபவாசிக்கிறோம். அந்த 40 நாட்களாக 2 நாட்களாக நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உபவாசத்தை குறித்து அநேக கேள்விகள் எழுந்துக்கணும். ஏன் உபவாசிக்கணும், எதற்காக, எப்படி உபவாசிக்கணும், உபவாசிக்கும் போது நமக்குள்ள என்ன நடக்குது, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் வேதாகமத்திலே அநேகர் உபவாசிக்கிறாங்க. அநேகருடைய உபவாசத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இந்த உபவாசத்திலே நாம் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ளலாம்? இன்றைக்கு உபவாசத்தை குறித்து அநேக காரியங்கள் நமக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது. சிலர் சொல்வாங்கல்ல, நான் செவ்வாய் வெள்ளினா உபவாசிச்சிருவேன். சிலருடைய எண்ணங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் காலையில் நான் சாப்பிடாம இருந்து உபவாசிப்பேன். இந்த மாதிரி கொள்கைகள்லாம் சிலர் இருப்பது உண்டு. ரோமர் 14:6 நாட்களை விசேஷித்து கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்கிறான், நாட்களில் விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாது இருக்கிறான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில நாட்கள் இந்த நேரங்கள், சில காரியங்களை வைத்து அவர்கள் உபவாசி 3 நாட்கள் அப்படிலாம் வேதத்தில் அநேகரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில வேளையில உபவாசிப்பது உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் அவருடைய காரியங்களை சொல்லும்போது பாருங்க, அவர் உபவாசித்து கொண்டிருக்கிறார். 3 நாள் உபவாசிக்கும் போது கர்த்தர் அவரோடு பேசுகிறார். நீ உபவாசத்தை நிறுத்திக்கொள் என்று சொல்லி பேசுகிறார். பாருங்க, அவர் 1 நாள் 2 நாள் 3 நாளாகி உபவாசித்து அவர் உபவாச நாளை முடித்து விட்டு அன்றைக்கு ஒரு பிரசங்கம் செய்வதற்காக ஒரு ஆலயத்துக்கு செல்கிறார். அங்கே பிசாசு பிடித்த ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அப்போது பிசாசு துரத்தணும். அப்படி அவர் நிற்கும்போது அவர் பிசாசை துரத்தும்படியாக ஜெபித்த வேளையிலே அந்த பிசாசு பேசினதான், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாது இதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த பிசாசு அந்த ஊழியரோடு பேசினதாம். அப்போது அவருக்கு தூக்கி வாரி போச்சான். அன்னைக்குதான் நான் உபவாசம் இன்னைக்குதான் முடிச்சேன், இந்த பிசாசு இப்படி சொல்லுதே என்று சொல்லி அவர் வேடிக்கையாக சொன்னார். பாருங்க, பிசாசுக்கு தெரியும் உபவாசிக்கும் போது நம்மளால நிற்க முடியாது என்று சொல்லி இந்த பிசாசுக்கு நன்றாகவே தெரியும். அமெரிக்க தேசத்துல பாத்தீங்கன்னா உபவாசத்தை நியமிக்கிறாங்க. எதற்காக உபவாசத்தை நியமிக்கிறான்னா, அங்க படை வீரர்கள், போர் வீரர்கள் உடல் கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு மாத்திரம் உணவை கொடுத்துட்டு சில நாட்கள் உணவை தவிர்த்து விடுகிறார்கள். ஏன்னா சரீரம் அவர்களுக்கு கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் உபவாசமாக அதை மேற்கொள்கிறார்களாம். பிரியமானவர்களே, வேதத்திலும் அநேக உபவாசிக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வரிசையா வாசித்தோம் என்றால் 3 வேளை எஸ்தர் ராஜாத்தி உபவாசத்தை குறித்து நாம் பார்க்கலாம். எஸ்தர் 4:3 ராஜாவின் உத்தரவு அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் யூதருக்குள்ள மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் இரட்டுறுத்தி சாமலிலே கிடந்தார்கள் சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே எஸ்தர் ராஜாத்தி 3 நாட்கள் அவன் உபவாசிக்கிறாள். மகா பெரிய துக்கம் அங்கே உருவாக்கினது. 3 நாள் உபவாசத்தின் போது அங்கே யூதர்களுக்கு ரட்சிப்பு உண்டானதுன்னு சொல்லி இந்த எஸ்தர் இந்த சரித்திர புத்தகத்திலே அங்கே நாம் வாசிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 7 நாள் உபவாசம். தாவீது ராஜா 1 நாளாகும் 10:12 பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலை அவன் குமாரரின் உடலையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 7 நாள் சவுலுக்காகவும் அவன் குமாரன் யோனத்தானுக்காகவும் தாவீது உபவாசம் இருந்தான். இன்னும் பார்த்தீங்கன்னா தானியேல் 9:3 குறிப்பிடப்பட்டிருக்கிறது 21 நாள் உபவாசம். தானியேல் அங்கே 9:3 நான் உபவாசம் பண்ணி இருட்டூரிலும் சாமலிலும் தேவனுடைய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கமாக்கி அங்கே 10:3 அந்த 3 வாரங்களில் நாங்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள்
போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவில்லை என்று சொல்லி அங்கே தானியேல் குறிப்பிடுகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா 40 நாள் உபவாசம். எலியா அவன் 40 நாள் அவன் பிரயாணம் பண்ணும்போது அங்கே ஓரேப்பை வரைக்கும் நடந்து அவன் செல்கிறான். மோசே 40 நாள் சீனாய் மலையில ஏறி நியாயப்பிரமாண அந்த கற்பனைகளை பெற்றுக்கொள்ள அவன் உபவாசிக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் 40 நாள் உபவாசிக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 7:6 அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்ததியிலே ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி அங்கே சொன்னார். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி அங்கே குறிப்பிட ஒரு நாள் முழுவதும் அங்கே மிஸ்பாவிலே அவர்கள் உபவாச நாளை ஏற்படுத்தினார்கள். இன்னும் ரொம்ப ஸ்பெஷல்னா யோசபத் ராஜா 2 23 அப்பொழுது யோசபத் ராஜா பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல் கலங்காமல் இருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையதுன்னு சொல்லி யோசபத் ராஜா அங்கே குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட சில நேரங்களிலே உபவாச நாளை ஏற்படுத்திக்கிறோம். சில நாட்கள் 1 நாள், சிலர் 2 நாள், சிலர் 3 வேளை, சில நாள் 3 நாட்கள், இன்னும் 21 நாட்கள், இன்னும் 40 நாட்கள் என்று சொல்லி ஒரு வேளை இப்படி உணவுகளை நாம் தவிர்த்து கொண்டு ஆண்டவர் சமூகத்திலே நாம் உபவாசிப்பது உண்டு. உபவாசிக்கும் போது கர்த்தர் அவர் என்ன செய்யறாரா, யுத்தம் நம்ம கூட இதில் கர்த்தருடையது. அந்த யோசபாத் ராஜா சொன்னது போல அவனுக்கு விரோதமா அநேகர் எழுப்பி நிற்கிறாங்க. அந்த ராஜா நினைச்சிருந்தா ராஜா என்ன செஞ்சிருக்கணும், போர் தளத்துல போய் போர் வீரர்கள் எவ்வளோ இருக்காங்க, படை வீரர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க கூட குதிரைப்படை இருக்குதா, யானைப்படை இருக்குதா, இப்படிலாம் அதை விசாரிக்காமல் அவன் உபவாச நாளை நியமிக்கும் போது அங்கே என்ன நடந்தா, யுத்தம் கர்த்தருடையது. உங்க வாழ்க்கையிலையும் கூட இந்த லந்து நாட்களிலே நிறைய காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் சிலுவை காரியங்கள், இரத்தம், ஆண்டுடைய சிலுவை பாடுகளை குறித்து கூட நீங்க தியானிச்சுட்டு இருக்கலாம். வேதத்தை வாசிச்சு கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உபவாசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவேளை நீங்க 40 நாள் பொருத்தனையோடு உபவாசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்ற காரியம், யுத்தம் கர்த்தருடையது. இந்த நாட்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நாளை கர்த்தருக்காக அந்த உபவாச நாளை நியமுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த 7 நாட்களாக நாங்கள் உபவாசத்தை குறித்து தியானித்தோம். உபவாச நாளை நியமிங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல நாங்கள் இந்த நாட்களிலும் ஒருவேளை இந்த கடைசி 2 நாட்கள் முடிவுகளாக இருக்கிறோம் கூட சப்பா, இந்த பரிசுத்த நாட்களிலும் கூட நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்திலே உபவாசத்தோடு காத்திருந்து உம்முடைய வல்லமையை, உம்முடைய அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு சாட்சியாக நாங்கள் ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகன மகிமை முக்கிய ரெடிக்கிறோம் மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.